உடனே பார்த்தாள், சூதாட்டம் போடும்னா தர்மபுத்தர். அதுக்கு மேல சகுனி என்ன பண்ணினா, கபட்டி, நீங்க சகதேவனை வச்சு ஆடுங்க, அவனுடைய புண்ணியத்தால உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். இந்த ஒரு ஆட்டத்துல ஜெயம் கிடைச்சா கீழே போன பொருள் மூக்க திருப்பி தந்து விடுறேன். என்னமோ ஒரு சான்ஸ் பார்ப்போம் தானே தோணும். இது மாதிரி சொன்னா $4,00,000 வைராக்கியம் வந்தவங்க நான் தான் கொடுக்குறேன், ஜாதகம் வாங்கியா கொடுப்போம் தோணாதோ. அப்படி இப்படி சொன்னார். உடனே சரின்னா சகதேவனை வச்சு ஆடினார். ஜெயிச்சேன்னு தர்மபுத்திர பார்த்து, ஜெயிச்சியா காய எப்படி வச்சே என்ன எது கேட்கறதே இல்லை. உடனே பூர்வப்பா ஆட்டம்னா, நகுலனை வச்சு ஆடுங்க, நகுலன் நல்ல யோக்கியன் பாக்கியசாலி, அதனால கீழே போன சகதேவன் கீழே போன சொத்து ஜங்கமம் ஸ்தாவரம் எல்லாத்தையும் தரையும் ஜெயிச்சாங்க. என்னமோ குழந்தையை திருப்பி அழைக்கலாமே சகதேவனே, அந்த ஆசையில நகுலனை வச்சு ஆடினார். ஜெயிச்சுட்டேன்னு சொல்லிவிட்டார். ஜெயிச்சாச்சு நகுலனே. உடனே மேல வயிற்று எடுத்துட்டார், பரம்பிட்டார் தர்மபுத்திரர். பீமன் அர்ஜுனனும் கிளம்பிவிட்டாள். கோயில் கூட்டாள். சகுனி என்ன இது பரியந்தம் உங்க உலகம் முழுக்க என்ன நினைச்சோம்னா, விளையா புள்ளைகள் இடத்துல உமக்கு வாஸ்தவமா பிரியம் இருந்ததுன்னு நினைச்சோம். உமக்கு பிரியம் இல்ல, அவளை விட்டுவிட்டு உம்மோட கூட பிறந்தவாளை ஆத்து கழிச்சுன்னு போறீரே, இது நியாயமானு காட்டான். கரியாம் சௌதுதே மன்யே பீமசேன தனஞ்சயௌ பாத்ரி புத்ரௌ ப்ரியௌ ராஜன் தவேமௌ விதிதௌ மயா கரியாம் சௌதுதே மன்யே பீமசேன தனஞ்சயௌ. மாத்ரி புத்திராளான சகதேவர்களும் உங்களுக்கு ரொம்ப பிரியம்னு நாங்கள் நினைத்தோம். அவர்களுக்கு மேல அன்பு கூட பிறந்த பிராதா கடத்துலேன்னு இன்னைக்கு தான் வெளியாச்சு. அந்த பிள்ளைகளை விட்டுவிட்டு சௌக்கியமா ஆத்துக்கு போய் சாப்பிட போறீரே, போகலாமா நியாயமா? அர்ஜுனனை வைத்து ஆடும். ஜெயிச்சா நகுலம் சாதேவன் எல்லாத்தையும் தரேன்னா. உடனே தர்மபுத்திரன் மேல ஆட்டத்துக்கு ஆள் வைக்கல. பாபி நல்ல குடும்பத்தை கெடுக்காதரா, ஒத்துமையா இருக்கிற குடும்பத்தை சில பையன் எப்படி கெடுத்து விடுவோம் தெரியுமோ. எந்தக்கடா அப்பா சொன்னதை காக்குறேன், அண்ணா சொன்னதை காக்குறேன், தம்பி சொன்னதை காக்குறேன், உனக்கு என்ன வர முடியும், உன் புத்தி என்ன, ஒன்னால என்ன நடக்கு, இப்படி எல்லாம் கலைச்சு விடுவோன்னே. பூக்கிரி சாத்திரிகள் அப்படி நல்ல குடும்பம் ஒத்துமையா இருக்கிற குடும்பத்தை கலைச்சு விடுவான். நல்ல ஒத்துமையா இருக்கிற ஸ்திரீகளை கெடுத்து விடுவாள். அப்படி கோயில போய் சுவாமி தரிசனத்து போட்டு வருவாள். போயிட்டு வரதுக்குள்ள என்ன பண்ணி விடுவோம் தெரியுமோ, தட்சிணாமூர்த்தி சன்னிசியில உனக்கு என்னடி ஒரு உள்ள ஒரு பொன் 7-8 குழந்தைய வச்சு நீ என்னதுக்கு நீ மன்னாடுற சொல்லிவிடுவாள். வந்தா விபூதி போட்ட பிசாசி மாதிரி ஆடுவாள்னே. உடனே அப்படி பண்ணிவிடுவாள். கோவிலுக்கு போயிட்டு வந்த புண்ணியம் இப்படி ஆயிடும்னே. தட்சிணாமூர்த்தி சன்னியில பஞ்சாட்சரமான சில பேர் ஜெயிக்கவே மாட்டானே, ஒம்புதான்.